நமக்கு பிடிச்ச விஷயங்கள் மட்டுமே நம்முடைய சோஷியல் மீடியா ஃபீட்ஸில் வரதுனால நம்ம பெரிய அளவுக்கு முட்டாளாக்கப்படுவோம். ஏன்னு கேட்டால், அமெரிக்காவில் ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 1 கோடி மக்களுடைய அரசியல் நிலைப்பாடை அவர்களுடைய சோஷியல் மீடியா ஃபீட்ஸ் தான் தீர்மானிக்குது. இன்னும் சொல்லப்போனால், அவங்க எந்த கருத்தில் இருக்காங்களோ அதற்கு மாற்று கருத்தாக வர அரசியல் சம்மந்தப்பட்ட வீடியோஸை அவங்க கிளிக் பண்ணி பார்க்குறதே கிடையாது. இதை நம்ம இன்னும் கிளியராக புரிஞ்சுக்கிறதா இருந்தால், இப்போ கோவிட் வந்த டயத்தில் ஏராளமான ஃபேக் நியூஸஸ் பரவுச்சு. ஒரு பக்கம் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கை இத்தனை லட்சம் அப்படின்னு ஒரு நியூஸ் பரவுச்சு. இன்னொரு பக்கம் பேரலாக கொரோனாங்கிறது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான நியூஸும் பரவுச்சு. இப்போ கொரோனாங்கிறது ஒன்றுமே இல்லைங்கிற செய்திகளை மட்டுமே ஒருத்தர் பார்ப்பார் அப்படின்னா, அவர் கொரோனாவால் 1 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டாங்க, 10 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டாங்கங்கிற செய்தி வந்தாலும் நம்ப மாட்டார். அவருடைய கருத்துப்படி கொரோனாங்கிறது ஒன்றுமே இல்லை, அந்த செய்திகளை மட்டும்தான் அவர் பார்க்குறாரு, அந்த செய்திகளை மட்டும்தான் நம்புவார். உண்மையிலே கொரோனா இருக்கா இல்லையாங்கிற ஆராய்ச்சிக்குள்ளே அவர் போக மாட்டார். ஸோ இது மாதிரி ஒரு மனிதனை சின்ன வட்டத்துக்குள்ளே சுருக்கிடக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நமக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டுமே நமக்கு சஜஸ்ட் பண்ணுறதுனால சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ் பண்ணுது.